இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பொருளை செஞ்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து நிறைய இன்வால்வ். அன்னைக்கு வந்து இந்த மாதிரி மொபைல் கிடையாது, எதுவும் கிடையாது. டெலிஃபோன்ஸ் இருக்கும், லேண்ட்லைன் நம்பர்ஸ் இருக்கும், பிஎஸ்என்எல்லோடது. அந்த டேட்டா கலெக்ஷனுக்கு டெக்னாலஜி நிறைய சப்போர்ட் பண்ணுது இன்னைக்கு ஐடியில். அதே மாதிரி அனாலிசிஸ் அன்னைக்கு மேனுவலாக பண்ணியிருந்திருக்கலாம், இன்னைக்கு அதுவும் சாஃப்ட்வேர் பேஸ்டாக இருக்குது. அவங்க ஒரு 2 நாள் எல்லா மெத்தடாலஜி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. 6 to 8 மாதங்கள் டைம் ஆகும், இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரேடியோவும் இருக்கும், டேப் ரெக்கார்டரும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பிராண்ட் வந்து இந்தியாவில் நல்லா பாப்புலராக வித்துட்டு இருந்தது. எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து டேட்டா பேஸ்ட் ஆர் ஃபேக்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேஸ்ட் டெசிஷன் ஆர் ஃபேக்ட் பேஸ்ட் டெசிஷன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வணிக பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம நிறைய இடங்களில் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து டேட்டா பேஸ்ட் ஆர் ஃபேக்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேஸ்ட் டெசிஷன் ஆர் ஃபேக்ட் பேஸ்ட் டெசிஷன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து நம்பர் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே இருக்குது, நல்ல விஷயந்தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் அதிலிருந்து என்ன தகவல் எடுத்துக்க முடியும்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஐடி டெக்னாலஜி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் பிராண்ட் அவங்க வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி 90 கிட்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கலாம். இந்த 2-in-1 பிளேயர் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஃபேமஸ். 2-in-1ன்னா என்னென்னா ரேடியோவும் இருக்கும், டேப் ரெக்கார்டரும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பிராண்ட் வந்து இந்தியாவில் நல்லா பாப்புலராக வித்துட்டு இருந்தது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து அவங்க ஃபேக்ட்ரி வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா போயிட்டு இருந்தது. அப்போது அவங்க மார்க்கெட்டிங் டீம்லேருந்து அவங்க வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது நமக்கு மார்க்கெட்டில், அதனால் நம்ம தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம், எக்ஸ்பேன்ஷன்ஸ் போகலாம் அப்படின்னு ஒரு அவங்களோட மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷனில் ஒரு டாபிக் வந்தது. வந்தவுடனே எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஆமாம், நல்ல மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது. சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணலன்னா இப்போ இருக்கிற இடத்துலையே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா இல்லை வேற ஒரு இடத்துல ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பொருளை செஞ்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து நிறைய இன்வால்வ். இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் சொல்கிற அந்த காலகட்டங்களில் இருந்ததில்லை நமக்கு. அப்போ அதெல்லாம் சவாலாக இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏன் இன்னொரு ரீஜனில் இன்னொரு ஃபேக்ட்ரி செட் பண்ணக்கூடாது, ஸோ தட் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் சேலஞ்சஸ் எல்லாம் நமக்கு கம்மியாகும் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா, கரெக்டு, இந்த ரீஜனில் இன்னொரு ஊர், இந்த ஊரில் வந்து நம்ம ஃபேக்ட்ரி போடலாம், எல்லா வகையிலையும் நமக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. ஏறக்குறைய முடிவு எடுத்து முடிக்க போகிற தருவாயில் அவங்க டாப் மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து, சரிங்க, எல்லாருமே நம்ம பிளைண்டாக நம்புகிறோம் நமக்கு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இதை ஏன் சயின்டிஃபிக்காக ஒரு சர்வே எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராசஸை முன்வைக்கிறார். சில பேர் அரமனசோடு இருந்தாலும், பட் அதுவும் நல்லது தானே, இன்னும் தெளிவாக நம்ம ஒரு பிளான் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ண உடனே ஒரு இந்த மாதிரி சர்வே எடுக்கிற ஒரு ஏஜென்சி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஏஜென்சியை கூப்பிட்டு இந்த சர்வே எடுத்து கொடுங்க எங்களுக்கு, அதுக்கு எவ்வளோ நேரமாகும், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு 2 நாள் எல்லா மெத்தடாலஜி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. 6 to 8 மாதங்கள் டைம் ஆகும், இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இவங்க மேனேஜ்மெண்ட்டில் எல்லாம் பார்த்துட்டு, காஸ்ட் எங்களுக்கு ஓகே, பட் டைம் எங்களுக்கு நாட் ஓகே அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் ரொம்ப விரைவாக இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் 6 to 8 மாதம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, உங்களுக்கு 1 மாத காலம் மட்டுமே நாங்கள் அவகாசம் கொடுக்க முடியும், ஒரே மாதத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை சர்வே பண்ணி எங்களுக்கு அதை ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எங்களுக்கு 1 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு இவங்க சைடில் உட்காந்து இவங்க ப்ரப்போசலாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து 3 பார்ட்டாக இருக்குது, அதாவது டேட்டா கலெக்ஷன், அனாலிசிஸ், ரிவ்யூ அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு 3 பார்ட்டாக இவங்க ப்ரப்போசலில் டைம் பிரிச்சிருக்காங்க. இதில் எதுக்கு டைம் அதிகமாக எடுக்குதுன்னா, இந்த டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் டைம் அதிகமாக எடுக்குது. அப்போது இந்த டேட்டா கலெக்ஷன் மெத்தடை நம்ம ஏதாவது மாற்ற முடியுமான்னு அவங்களுக்குள்ள யோசித்து ஒரு முடிவு எடுத்து அதை மாற்றி
ஓகே இந்த மெத்தடுக்கு பதிலாக இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளால் 1 மாதத்துல இதை முடிக்க முடியும். அதுக்கு செலவும் கம்மியாக தான் ஆகும். ஆனால் நமக்கு இந்த கம்பெனி அவசரத்தில் இருக்கிறதுனால நம்ம அந்த காஸ்ட்டை கம்மி பண்ண வேண்டாம், நமக்கு இது ஒரு வாய்ப்பு ரெவென்யூக்கு அப்படின்னு சொல்லி காஸ்ட்டை கம்மி பண்ணாமல் டைம் மட்டும் 1 மந்த்னு மாற்றி அந்த ப்ரப்போசலை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த கம்பெனியும் காஸ்ட்டை பற்றி அவங்க கவலைப்படலை அப்படிங்கிறதுனால டைமை மட்டும் பார்த்துட்டு 1 மந்தில் உறுதியாக கொடுக்கணும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி இவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துட்றாங்க. இவங்க சொன்ன மாதிரியே 1 மாதத்தில் வேலையை முடித்து இவங்களும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டில் இந்த நிறுவனம் அவசரத்தில் வாங்கி அனாலிசிஸ் என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கன்க்ளூஷன் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் பொட்டன்ஷியலே இல்லை இனிமே, அதனால் எக்ஸ்பேன்ஷன் போகிறதோ இன்னொரு புது ஊரில் போய் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறதோ சரியான முடிவாக இருக்காது அப்படின்னு அந்த கன்க்ளூஷனில் போட்டிருக்கு. இவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அந்த கன்க்ளூஷன். அப்போது அது இந்த சர்வே பண்ணலான்னு சொன்னவர் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ நல்லதாக போச்சுல்ல, இப்போது நம்ம வேறு ஏதாவது பிஸ்னஸில் டைவர்சிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், இல்லை அடுத்து ஃப்யூச்சர் பிஸ்னஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டாங்க. இது நடந்து ஓரிரு மாதங்களில் என்ன ஆகுதுன்னா, இவங்க காம்படிட்டர் இவங்க எந்த ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி புதுசாக செட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ, சர்வே எடுத்தாங்களோ, அதே ஊரில் இடம் வாங்கி ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்ட ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு திரும்ப அதே ஆச்சரியம், அதிர்ச்சி. அது எப்படி நம்ம இப்படி இங்கே வாய்ப்பே இல்லைன்னு நினச்ச இடத்துல அவங்க நம்ம காம்படிட்டர் தான், அதுக்காக அவங்க விஷயம் தெரியாதவங்கன்னு சொல்லிட முடியாது இல்லையா. அவங்க எப்படி இந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஏதோ எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, எதுக்கும் திரும்ப அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ரிப்போர்ட்டை முழுசாக அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி அதில் காத்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் தான் நிறைய டைம் எடுக்குதுன்னு, அதில் தான் கம்மி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஏஜென்சி முதல்ல பிளான் பண்ணது என்னன்னாக்கா, அர்பன், சபர்பன், ரூரல் அப்படின்னு பிரித்து அந்த ரீஜனை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணி, பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஹையர் பண்ணி அவங்கள நேரில் அனுப்பி எல்லா விதமான வாடிக்கையாளர்களையும் ரேண்டமாக மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி 2-in-1 டேப் ரெக்கார்டர் அவசியமாக படுமா, வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கா, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க, எந்த மாடல் எந்த ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட் அவங்களால வாங்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இவங்க டைம் குறைக்கணுன்னொன்னே இப்போ நேரில் ஆட்களை அனுப்பி இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுறதெல்லாம் டைம் எடுக்கிற விஷயமா இருக்குது, வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஏன் டெலிஃபோன் டைரக்டரியை டேட்டா பேஸாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டெலிஃபோன் டைரக்டரினா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியலைங்க. பட் நிறைய பேர் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தெரியும். அன்னைக்கு இந்த மாதிரி மொபைல் கிடையாது, எதுவும் கிடையாது, டெலிஃபோன்ஸ் இருக்கும், லேண்ட்லைன் நம்பர்ஸ் இருக்கும், பிஎஸ்என்எல்லோடது. அதுக்கு டெலிஃபோன் டைரக்டரின்னு வருஷம் அப்டேட்டட் டைரக்டரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த டெலிஃபோன் டைரக்டரிங்கிற ஒரு புக்கை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் ரேண்டமாக கஸ்டமர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உட்காந்த இடத்துலேருந்து உட்காந்துட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டால் நம்ம இந்த தகவல் கிடச்சிரும், வீட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே அது சரியாக பட்டது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, அன்னைக்கு டெலிஃபோனுங்கிறது பெரிய பாப்புலேஷனுக்கு அஃபோர்டபுள் கிடையாது. அந்தளவுக்கு காஸ்ட் செலவு பண்ணி யாரும் வீட்டில் டெலிஃபோன் வச்சிக்க முடியாது. நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கே ஒரே ஒரு டெலிஃபோன் தான் இருக்கும் ஒருத்தர் வீட்டில். எல்லாரும் அந்த நம்பரை தான் ஏறக்குறைய பப்ளிக் பூத் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நகரங்களில் எடுத்திங்கனாலும் ஒரு தெருவுக்கு ஒரு ஃபோன் இருக்கிறதே பெரிய விஷயமா இருந்தால் ஒரு காலகட்டம் அது. அப்படி இருக்கும்போது ஒரு டெலிஃபோன் அஃபோர்ட் பண்ணுறவரால் கண்டிப்பாக இந்த மாதிரி 2-in-1 ஒன்று என்ன பெட்ரூமுக்கு ஒன்று லிவிங் ரூமுக்கு ஒன்றுன்னு வாங்க முடியும். அந்தளவுக்கு டெலிஃபோன் காஸ்ட்லியாக இருந்த காலம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் 2-in-1 செட் வச்சுருக்கீங்களா, இன்னொன்று வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் ஹைடெக் சிஸ்டம் வச்சுருக்கோம், நாங்கள் 2 வச்சுருக்கோம், இப்படி தான் பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பதில் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் பொட்டன்ஷியல் இல்லைன்னு அவங்க கன்க்ளூஷன் வந்துருச்சு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்க, டெலிஃபோன் வாங்க முடியாதவர்கள் இந்த 2-in-1 வாங்க முடியும் வசதியே இருக்கிறவங்க ஏறக்குறைய ஒரு 20-30% பாப்புலேஷன் இருக்காங்க. ஆனால் அந்த பொட்டன்ஷியல் இவங்க செலக்ட் பண்ண சாம்பிளில் வராது. ஏன்னா இவங்க சாம்பிள் டெலிஃபோன் டைரக்டரியிலேருந்து எடுத்திருக்காங்க. இது
டீட்டெயிலாக அடுத்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது தான் இந்த கம்பெனிக்கு தெரிஞ்சது நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பொதுவாக நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சர்வே அது இதுன்னு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்தால் நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து அனாலிசிஸ் இல்லை அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி வந்த கன்க்ளூஷன் என்ன அதை மட்டும்தான் பார்க்குறோம். சோர்ஸ் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரங்களில் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அனாலிசிஸும் கன்க்ளூஷனும் எவ்வளோ முக்கியமோ ஈவன் அதை விட அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியது சோர்ஸ் ஆஃப் டேட்டா. எங்கேருந்து டேட்டா வந்திருக்கு, அந்த டேட்டா நம்ம சாம்பிள் என்னமோ அந்த சாம்பிள்லேருந்து வந்திருக்கா இல்லை அவுட் சைட் ஆஃப் த சாம்பிள்லேருந்து வந்திருக்கா, இப்போ நான் சொன்ன கேஸ் மாதிரி அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு இன்றைக்கி நிறைய டூல்ஸ் இருக்குது, பிக் டேட்டா அது இதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறோம். ஓகே, அந்த டேட்டா எங்கேருந்து வந்திருக்கு, நம்ம சாம்பிளில் இருந்தால் அது வந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த உதாரணத்திலேருந்து நம்ம கற்றுக்கிறதா தான். நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப பழைய எக்ஸாம்பிள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பழசாக இருக்கலாம். இன்றைக்கி ஒன்றே என்ன மாறி இருக்குன்னா, அந்த டேட்டா கலெக்ஷனுக்கு டெக்னாலஜி நிறைய சப்போர்ட் பண்ணுது இன்றைக்கி ஐடியில். அதே மாதிரி அனாலிசிஸ் அன்றைக்கி மேனுவலாக பண்ணியிருந்துருக்கலாம், இன்றைக்கி அதுவும் சாஃப்ட்வேர் பேஸ்டாக இருக்குது. அவ்வளோதான் மாறி இருக்கே ஒழிய மற்றபடி அந்த ஹோல் சிஸ்டம் ஆஃப் சர்வே அப்படிங்கிறது வந்து மாறலை. என்னைக்கு இருந்தாலும் அதான், அன்றைக்கி மேனுவலாக நடந்தது, இன்றைக்கி டெக்னாலஜி பேஸ்டாக நடக்குது. மேபி இன்றைக்கி வால்யூம் ஆஃப் டேட்டா, லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை வித்தின் செகண்ட்ஸ் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியுது, அன்றைக்கி அதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய இந்த பழைய எக்ஸாம்பிள்னால நான் சொன்ன அந்த நம்ம இதிலேருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் மாறப்போகிறது இல்லை. யோசிச்சு பாருங்கள், முடிவெடுங்க. நன்றி.